வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்புக்கான இயல் 7க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து இயல் 6 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு புக் பேக் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போறது இயல் 7. ஓகே, இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் அச்சீவர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்சஸும் அதில் அவைலபிளா இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். இங்கே பாருங்க, கற்பவை கற்ற பின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். வரைந்தாள் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. அப்ப இது தொழிலாகு பெயர். வரைந்தாள் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ இதனால இது வந்து தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். தமிழரசி வள்ளுவரை படித்தாள். இது வந்து கருத்தவாகு பெயர். அதாவது என்ன சொல்லி எப்படி வந்து இது கருத்தவாகு பெயர் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல பாருங்க, அறிஞர் இங்கே பாருங்க, கருத்தவாகு பெயர்ல அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னு சொன்னா, அறிஞர் அண்ணா என்பது கருத்தாவின் பெயர். அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வருவதால் இது கருத்தவாகு பெயர். ஓகேவா? அறிஞர் அண்ணா என்பது கருத்தாவின் பெயர். அப்ப இங்க வள்ளுவர் என்பது கருத்தா, வள்ளுவரை படித்தால் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வள்ளுவர் என்பது கருத்தாவின் பெயர். அதனாலதான் இது கருத்தவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது. வீடு அப்படிங்கிறது இடவாகு பெயர். வீடுங்கிறது இடவாகு பெயர். ஓகே, அடுத்தது, நாடும் வீடும் நமது இரு கண்கள் அப்படின்னா, இரு கண்கள் அப்படிங்கும்போது இது சினையாகு பெயரை குறிக்கக்கூடியது. கண்கள் என்பது உறுப்பு, அப்ப சினையாகு பெயர். கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள். உடுத்தினாள் அப்படின்னா இங்க வரைந்தாள் உடுத்தினாள்லாம் இருக்கா, அப்ப இது வந்து இது என்ன சொல்றாங்க, கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை தான் உடுத்தியிருக்காங்க. அப்ப வந்து இது தொழிலாகு பெயர். ஓகே, தொழிலாகு பெயர். இங்க கலைச்செல்வி பச்சையை உடுத்தினால் தான் கொடுத்துருக்காங்க. ஆடைங்கிறதுனால தான் நம்ம இது தொழிலாகு பெயர்னு போட்டிருக்கோம். இங்க கலைச்செல்வி பச்சையை உடுத்தினால் அப்படிங்கும்போது இது வந்து கலைச்செல்விங்கிறத இந்த பொருளாகு பெயரை குறிக்கிறாங்க. அதாவது முதல் பொருளாகிய இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல பாருங்க, பொருளாகு பெயர் பாருங்க, முல்லையை தொடுத்தால். முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வருவதால் அது வந்து முதலாகு பெயர். அது மாதிரிதான் இங்க பச்சையை உடுத்தினாள் அப்படிங்கும்போது இது வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இது வந்து எண்ணல் அளவை. இது வந்து எண்ணல் அளவை பெயர். நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிறது எண்ணல் அளவை பெயர். ஓகேவா? அடுத்தது, நாலடி நானூறும் இரண்டடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும். உறுதி தரும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து காரியவாகு பெயர். உறுதி தரும். 4 நானூறும் இந்த திருக்குறளையும் 4 நானூறையும் என்ன சொல்றாங்கன்னா காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. காரியவாகு பெயர். காரியவாகு பெயர்னா இங்க பாருங்க, கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி, பைங்கூழ் வளர்ந்ததா, அப்ப கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வருது. அது மாதிரி இந்த 4 நானூறும் திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தருது. அப்ப அது காரியவாகு பெயர். இது ரெண்டும் வாழ்வுக்கு உறுதி தருவதனால இது காரியவாகு பெயர். 4 நானூறும் திருக்குறளும் காரியவாகு பெயர்னு சொல்றாங்க. ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது அப்படின்னா அது என்னவா இருக்கும், தொழிலாகு பெயர். சுற்றி வருகிறது, வருகிறது அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. சோ இது வந்து தொழிலாகு பெயர். ஓகே, நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா. உலகம் ஏற்குமா, அந்த உலகம் என்பது இடவாகு பெயர். இங்க வந்து இங்கே இருக்கு, உலகம் இருக்கு, அப்படியே இதை வந்து இடவாகு பெயர் சொல்லலாம் அப்படின்னா, இங்க வருகிறது, சுற்றி வருகிறது, ஒரு தொழிலை குறிக்குது. இங்க பாருங்க, இந்த பாருங்க, வரைந்தாள் உடுத்தினால்னா ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய, அது மாதிரி சுற்றி வருகிறது அப்படின்னா அது ஒரு தொழிலாகு பெயரை குறிக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகு பெயர் அமைமாறு தொடர்களை மாற்றி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றன. இது எப்படி எழுதுறாங்கன்னா, மதுரை மக்கள் மதுரையில் இரவு வணிகம் உண்டு. அதாவது இதை வந்து ஆகு பெயர்ல எழுதுறாங்க. ஓகே, இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர். இந்தியா எளிதாக வென்றது. நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரித்தனர். நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கமே சிரித்தது. நீரின்றி உலகம் மக்களால் இயங்க முடியாது. நீரின்றி உலகம் இயங்காது. சரியா?
இப்படிதான் வந்து ஆகு பெயரை நோட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்திய தேசிய ராணுவத்தை டேஸின் தலைமையில் டேஸில் உருவாக்கினர். மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, இந்திய தேசிய ராணுவத்தை மோகன் சிங்கின் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்லல்னா சேரு, வறுக்கைனா பலாப்பழம், இங்க வந்து இருக்கைன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது தவறு. புல்னா பறவை, இங்க வந்து தாவரம்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் தவறு. மடிவுனா சோம்பல், மடிவுனா சோம்பல்னு கூட வரும், இங்க தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் தவறு. அப்ப அல்லல் சேரு தான் கரெக்டு. அடுத்தது இளங்கமுகு செய்கோளம், இலக்கண குறிப்பு தருங்க. இளமை பிளஸ் கமுகு, அப்ப இது பண்பு தொகை. செய்கோளம் 3 காலத்தையும் உணர்க்கும், செய்த கோலம், செய்கின்ற கோலம், செய்யும் கோலம் அப்படின்னு 3 காலத்தை உணர்த்தக்கூடியதுனால இது வந்து பண்பு தொகை வினைத்தொகை. வினைத்தொகை 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதுனால பண்பு தொகை வினைத்தொகையில வரும். அடுத்து நச்சிலை வேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிலி நாடு, இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே என்னன்னு கேட்க. நச்சிலை வேல் அப்படின்னா சேர நாட்டையும், கோக்கில்லி நாடு என்பது சோழ நாட்டையும் குறிக்கக்கூடிய. ஸோ ஆன்சர் வந்து இ. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, கோக்கோதை நாடுனா சேர நாடு, கோக்கில்லி நாடுனா சோழ நாடு. ஓகே, வெறி கமல் கலனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ. மனம் கமலும் வயலில் உழுவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர், இது ஆன்சர். அடுத்தது, இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் என்ன சொல்றாருன்னா, இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்றும் காரணமும் சரி, கூற்றும் காரணமும் சரி. ஓகே, ஓகே, அடுத்தது பாருங்க, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து பிழைகளை நீக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்து பெரும் தலைவர் அப்படின்னு வந்திருக்கணும், இது தவறு. காமராசர் பள்ளி படிப்பை நிறைவு, இங்க வந்து செய்யவில்லை இப்படி வந்திருக்கணும். ஓகேவா, இங்க வந்து என்றாலும் தமிழும் ஆங்கிலத்தும் புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு புலமைகள் பெற்றது பலருக்கு தெரியாது. ஆங்கில செய்தி இதழ்களை நாள்தோறும் படித்தது. எப்போதும் அறையை விட்டு வெளியே போனாலும் மின்விசிறியை நிறுத்த மறப்பதில்லை. வெளியூருக்கு செல்லும் பொழுது தம்முடைய துணிமணிகளை தாமே எடுத்து வைத்துக் கொள்வார். இதான் ஓகேவா. இப்பதான் பிழைகளை நீக்கி எழுதியிருக்காங்க. அடுத்து இதுல உள்ள ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்துக. இங்க வந்து பாருங்க, இந்த டிசம்பர் தலையில் சூடினால் அப்படிங்கிறது இது என்னன்னா காலவாகு பெயர். இது வந்து காலவாகு பெயர். இது எப்படி சொல்றாங்க காலவாகு பெயர் அப்படின்னா, இங்க வந்து டிசம்பர் என்னும் கால பெயர் பூவுக்கு ஆகி வந்திருக்கு. டிசம்பர் என்னும் கால பெயர் பூவுக்கு ஆகி வருவதால் இது காலவாகு பெயர். பாலை இறக்கினால் அப்படிங்கிறது என்னன்னா கருவியாகு பெயர். இப்போ கருவியாகு பெயர், இது வந்து கருவியாகு பெயர். எப்படி சொல்றாங்கன்னா, பால் கொதித்த பாத்திரத்தை தான் இறக்கணும். ஓகேவா, அப்ப இது பாலை இறக்கினால் என்பது அடுப்பிலிருந்து பாத்திரத்தை இறக்கி வைக்கிறாங்க. அப்ப பாத்திரம் என்பது கருவியாகு பெயர். கருவி வந்து பாலுக்கு ஆகி வருவதால் இது கருவியாகு பெயர். அடுத்தது சினையாகு பெயர் என்னன்னா, தலைக்கு 200 கொடுங்கம்மா. அந்த தலைங்கிறது உறுப்பை குறிக்கக்கூடியது. ஸோ இது வந்து சினையாகு பெயர். 5 கிலோ அரிசியை குறிக்க எடுத்து அளந்து தருவது. இது வந்து 5 கிலோ அரிசி எங்க இருக்கு? ஓகே, பாருங்க, 5 கிலோ வாங்க வேண்டும். 5 கிலோ வாங்க வேண்டும் அப்படிங்கிறது எடுத்தல் அளவை பெயர். 5 கிலோ வாங்க வேண்டும் அப்படிங்கிறது எடுத்தல் அளவை பெயர். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? முகந்து இங்க இருக்கு 3 லிட்டர் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 3 லிட்டர் முகந்து, இது வந்து முகத்தல் அளவை. லிட்டர்ல வர்றதுனால இது வந்து முகத்தல் அளவை. லிட்டர்ல வர்றதுனால இது வந்து முகத்தல் அளவை. லிட்டர்ல வர்றதுனால முகத்தல் அளவை. அடுத்தது துணி உலர்த்த 4 மீட்டர் வாங்க வேண்டும். 4 மீட்டர் அப்படிங்கிறதுனால இதை எது சொல்றாங்க அப்படின்னா நீட்டல் அளவை பெயரை சொல்றாங்க. பிராக்டிஸ்க்காக கொடுத்துருவாங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்தது சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும் அப்படின்னா இது என்னவா வரும்? கருத்தவாகு பெயர் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, கருத்தவாகு பெயர் சிவசங்கரி நூலை குறிக்கும் கருத்தவாகு பெயர். ஓகேவா, இதுலதான் வந்து ஆகு பெயரை பார்த்து முடிச்சிட்டோம். ஆகு பெயரை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.
இந்த பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மானாமதுரை ஒரு அழகான பேரூர், ஒரு அழகான பேரூர். நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் செந்தாமரை பூக்கள் மலர்ந்துள்ளன. கதிரவனின் பேரொளி வீசிட சோலை பைங்கிளிகளின் பூக்கள் மலர்ந்துள்ளன. கதிரவனின் அதை நோட் பண்ணிட்டோமா? அடுத்தது சோலை பைங்கிளிகளின் இன்னோசை கேட்போரை டேஸ் அடைய செய்கிறது, பேரின்பம் அடைய செய்கிறது. அவ்வளவுதான் அதில் உள்ள ஆன்சர். ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம். இயல் 7க்கான கொஷின்ஸ் நம்ம வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 8க்கான புக் பேங்க் கொஷின் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.